இது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா எல்லா நாடுகள்ல இருந்து என்னை வந்து பின்தொடர்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. இது வந்து நம்ம என்னன்னா விதை நெல்லை வந்து நம்ம அப்படியே கொடுக்கறது இல்ல. அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்து என்ன பண்றோம்னா நல்லா தூத்தி கருக்காய் எல்லாம் ஒதுக்கிட்டு முத்தான நெல்லை தான் நம்ம விதை நெல்லா கொடுக்குறோம். இதை வந்து தூத்துறதுக்கு முன்னாடி நிறைய நம்ம செயல்படணும். என்னன்னா தூத்துறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த நெல்லை எல்லாம் காய போடணும். ஒரு நாள் முழுக்க காய போடணும். இதை ஃபுல்லா அள்ளி கொண்டு போய் பரப்பி நல்லா பரப்பணும். பரப்பி காய போட்டு அதை என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 5 முறை என்ன பண்ணா கால்கிட்ட வந்து கிண்டி விடணும். எல்லாத்தையுமே எப்படி கிண்டணும்னா அந்த பாருங்க இந்த மாதிரி கால்கிட்ட கிண்டி விடணும். ஒரு நாளைக்கு 5 முறை நெல்லை பரட்டி பரட்டி நல்லா காய விடணும். இதற்கு பிறகுதான் நாம் என்ன பண்ணணும்னா அந்த தூத்துற ப்ராசஸ் இருக்கு. தூத்துற ப்ராசஸ்லயும் தூத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சுலக வச்சு இப்படி தட்டணும். ஏன்னா அந்த கருக்காயெல்லாம் ஓடுறதுக்காக. சிலது பக்கத்திலேயே விழுந்துரும் கருக்கா. இதெல்லாம் பழைய கால முறையில பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த சுலக வச்சு தட்டிட்டு இதுக்கப்புறம் இந்த விளக்கமாற வச்சு மெதுவாக கூட்டி அந்த கருக்காயெல்லாம் எடுக்கணும். இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. கடைசியா பொலி 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 அப்படின்னு 3 நேரம் பொலி போடுவாங்க. ஏன்னா அப்பதான் அடுத்த வருஷம் நல்லா பொலி காணும்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை 3 பங்கா பிரிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா அரிசி கருக்கா. அதுக்கு நான் கடைசியா இருக்கிறது வந்து வெறும் கருக்கு. அப்படி 3ஆ பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விதை நெல்லை நாம தயார் பண்ணி கொடுக்கிறோம். உங்களுக்கு விதை நெல் வேணும்னா இந்த டிஸ்பிளேல காமிக்கிறோம் இல்லையா, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க.